என்னுடைய பேர் வந்து சிவகுமார்னு பேர். நான் வந்து பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில சின்னத்தாதம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில நான் குடியிருக்கிறேன். என்னுடைய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் தான். ஆனா விவசாயங்கள் பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து நம்மளுடைய விளைபொருள்கள வந்து நல்ல முறையில நம்மளால விளைய வச்சாலுமே அது வந்து நல்ல விலை கிடைப்பதில்ல. இப்போ அதுக்காண்டி தான் வந்து நான் என்னுடைய சின்ன வயசு கனவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களா நம்ம மாற்றி இதை வந்து நம்ம விற்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு. அதனுடைய உழைப்பு நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடமாக உழைத்து கொண்டு வருகிறேன். ரெண்டாயிரத்தி 23ல் சிறுதானிய ஆண்டை அறிவித்தாலுமேவும் நான் அதுக்கு முன்னாடி இருந்தே நான் இந்த இதில் பயணிச்சுட்டு வரேன். இந்த நிறுவனத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அறுவடைக்கு பின் சாரா தொழில்நுட்பங்களை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் விவசாயிகள் வந்து நாங்கள் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அதை எந்த மாதிரிலாம் ஃப்ரீ கிளீனிங் பண்ணி அதை வந்து கல் நீக்க சுத்தம் பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதை அரிசியாக்கக்கூடிய முதல் நிலை, அந்த முதல் நிலையை வந்து நாங்கள் வந்து இங்கே இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுறோம். அதை பண்ணி அரிசியாக்குறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அரிசியாக்கப்பட்ட பொருட்களை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக நாங்கள் அதை மாற்றுறோம். இன்றைக்கி வந்து ஒரு தனிநபர் வந்து சிறுதானியத்தை சாப்பிட்ணுன்னா அவருக்கு எந்த பயமும் இல்லை. தோசை வெரைட்டினா 7 வெரைட்டி, நீங்கள் அதை வந்து கரைச்சதும் அப்படியே நீங்கள் தோசையாக சுடலாம். அதே மாதிரி பொங்கல் மிக்ஸ் அப்படின்னா பொங்கல் மிக்ஸில் 4 வெரைட்டி இருக்குது. இப்போ இதெல்லாம் போக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மில்லட்டில் வந்து நாங்கள் களி மிக்ஸு பண்ணுறோம், கஞ்சி மிக்ஸு பண்ணுறோம், புட்டு மிக்ஸு, முறுக்கு மிக்ஸு. இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா R&D என்னன்னா, ராகியை அரிசியாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போ கையில் எடுத்துகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து 2022களில் வந்து செல்கோ ஃபவுண்டேஷனுடைய அறிமுகம் கிடைச்சது. அப்போ செல்கோ ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு கொஞ்சம் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாங்க. என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணாங்கன்னா, சோலார் பவர் பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ஒரு ஸ்கீமில் வந்து எங்களுக்கு அதை அமைச்சு கொடுக்கறதுக்கு மானியமும் வாங்கி கொடுத்து இப்போ அதில் வந்து நாங்கள் பயணிச்சுட்டு வரோம். இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்குறோம், பெரிய அளவில் நாங்கள் பண்ணுறோம், வெளிநாடுகளுக்கெலாம் கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு காரணம் வந்து சோலாரையும் சொல்லித்தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, ப்ரொடக்ஷனில் எந்த வகையிலும் எனக்கு வந்து பவர் சப்ளை இல்லைங்கிற ஒரு விஷயம் இல்லாதனால அதில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. நம்மளுடைய உழைப்புக்கு பின்னாடி வந்து இன்றைக்கி யாரோ ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா அவங்க உணவை சாப்பிட வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி மாத்திரம் எனக்கு இருக்குது. இப்போ அடுத்து வந்து மலேசியாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா 1000 பேருக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த நம்ம நாடை விட்டு நீ அடுத்த நாடுகள்லையும் இந்த வெளிநாடுகளையும் நம்ம சிறுதானியத்தை சாப்பிட வைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு மாத்திரம் எனக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய கனவு அது.